போங்கம்மா. போங்க போங்க. சில விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வந்து ஏன் இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு நீங்க என்ன திட்டிருக்கீங்க. அதனால இந்த பிரச்சனையோட ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த சொல்லிடலான்னு வந்திருக்கேன். சொல்லட்டுங்களா? கொஞ்ச நாளாவே யாரோ ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணி நம்ம ரமேஷ் கல்யாணம் நடக்காது, அப்படி மீறி செஞ்சீங்கன்னா பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க, முக்கியமா நம்ம குடும்பம் அசிங்கப்பட போகுதுன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த போனு எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சம்மந்தி அம்மாவுக்கும் வந்திருக்கு. அவங்க கிட்ட இத பத்தி சொன்னப்போ நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம், யாரோ பொறாம பிடிச்சவங்க சொல்றாங்க, நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தாங்க சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னமோ ரமேஷ நினைச்சாதான் நீங்களே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு காரணத்தினால அவன் கல்யாணம் தடைப்பட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க தான் எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அப்புறம் இந்த கல்யாணத்துல ஏதாவது விபரீதம் நடந்தா உங்களாலையும் தாங்க முடியாதுங்க. ஓகேவா? மகேஷ். சொல்லுங்கப்பா. ஏன்பா வெளியில இருந்து சைகை பண்ணிட்டு இருக்க? உள்ளவா. ஒண்ணும் இல்லப்பா. உள்ளவா. சொல்லுங்கப்பா. ரெண்டு வீட்லயும் மிரட்டல் போன்ல, அதுவும் ஒரு பொம்பளை. என்னன்னு? கல்யாணத்தை உடனே நிப்பாட்டணும், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும். இல்ல? ஆமாப்பா. இந்த மாதிரி அசிங்கத்தை எங்காவது பாத்திருக்கியா, இல்ல கேள்விப்பட்டிருக்கியா? இல்லப்பா. அது காரணம் யாரு? அப்பா, அவங்கதான். அந்த மல்லிகா, உங்க அண்ணன் ரமேஷ், இவங்க எல்லாருமே தான். அவங்க செஞ்ச பாவத்துக்கு வட்டியும் முதலுமா சேர்ந்து வருது. விட்டது வந்துதான் ஆகும். அது இப்ப வந்திருக்கு. அரசன் அன்றே கொல்லுவான், தெய்வம் நின்னு கொல்லும் சும்மாவா சொன்னாங்க? அந்த தெய்வம் இப்ப மல்லிகாவையும் சேர்த்து கொல்லுது. என் தம்பி குடும்பத்தை நடுத்தரு கொண்டு வந்து அவன் சாகிறதுக்கு காரணமாவும் இருந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவு கொண்டு வந்திருக்காங்களே. இவங்களை கடவுள் சும்மாவா விட்டுருவார்? கம்பால் அடிச்சோ, கண்ணு தோண்டியோ, கனவுல வந்து மிரட்டியோ கடவுள் தண்டிக்க மாட்டார். இப்படிதான் தான் இருக்கிறத காட்டுவார். ஏ மகேஷ், இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டோம். அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. பின்ன எப்படி சொல்ற? அடுத்தவங்களுக்காக குளித்தோம்னா அந்த குழியில தானே விழுந்து சாவான். அதுதான் விதி.
ஹலோ சுஜாதா. ஹாய். எங்கே காலேஜுக்கா? ஆ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க போல இருக்கு. ஆமாம், யூஸ்வலாக இந்நேரத்துக்கு ரீச் ஆயிடுவேன். ஆனால் இன்னைக்கு ஏன் இன்னும் பஸ் வரலன்னு தான் தெரியல. அது பெரிய ஆக்சிடென்ட் வர வழியில் ரோடு பிளாக் ஆயிருக்கு. பெரிய வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. பைக்குனால நான் வந்துட்டேன். பாஸ் பஸ் வராதாப்போ? வரதுக்கு லேட் ஆகுங்க. சரி ஓகே. ஐயோ. சுஜாதா வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். இல்லைங்க, நான் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். ஷேர் ஆட்டோவும் பெரிய வண்டிங்க. சுஜாதா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களுக்காக நான் சிரமப்படல, புரிஞ்சுக்கோங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கீங்க, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பஸ் வரதுக்கு லேட் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சது, அதனால நான் சொன்னேன். நான் ஒன்றும் மெனக்கெட்டு சுற்றி கொண்டு போய் உங்களை ஓட போறது இல்லையே. ஏதோ ஆஃபீஸ் போகிற வழி, ஆன் தி வே. தவிர பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் செலவு பண்ணுற காசு மிச்சம், டைமும் மிச்சம். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம். வேண்டாம், சாரி. நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சாரி, நானும் அதான் சொல்ல வந்தேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போகணும். நீங்கள் பஸ்லேயே போய்க்கோங்க. ச்சே, தேவையில்லாம அவர் அப்செட் பண்ணிட்டோமோ. ஐயோ. ரமேஷ், என்ன கார் ஓட்டுற? ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது தெரியலையா? இல்ல, திடீர்னு வந்ததுல கவனிக்கல. அதெல்லாம் ஒண்ணு திடீர்னு வரல, நீதான் பார்த்து வண்டியை ஓட்டல. நீ பார்த்து சொல்ல வேண்டியதானே? வண்டியை ஓட்டுறது நீதான் பார்த்து ஓட்டணும், நான் எப்படி பார்க்க முடியும்? வண்டி ஓட்டுறவங்க தான் பார்த்து ஓட்டணும்னு அவசியம் இல்ல, பக்கத்துல சும்மா உட்கார்ந்திருக்கவங்க பார்த்து சொல்லலாம். ரமேஷ், உனக்கு என்னமோ பிரச்சனை, அத மனசுல வச்சுட்டு நீ கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு இருக்க. பிரச்சனை எனக்கு இல்ல பிரீத்தி, எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான். ஆனா அதை எனக்கு தெரியாம மறைக்கிறாங்க, அதான் ஒண்ணும் புரியல. என்கிட்ட மட்டும் மறைக்கிறாங்கன்னா நம்ம கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையா இல்ல? அதான் உங்க அப்பா கண்டிஷன் போட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டார்ல. இல்ல பிரீத்தி, வீட்டுல இருக்கிறவங்களே நடக்கிறதையும் பார்த்தா வீட்டுல கல்யாண கலையே இல்ல, ஏதோ கருமதி வீடு மாதிரி இருக்கு. எங்க அப்பா என்னடானா எப்பவும் உருன்னு இருக்காரு. அம்மா எப்பவும் ஏதோ நினைச்சுக்கிட்டு கவலையாவே இருக்காங்க. ஏமா இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, இல்லடா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே அந்த கவலை தான் அப்படின்னு மழுப்புறாங்க. ரமேஷ், இதே நிலைமைதான் எங்க வீட்லயும். எதுக்குமே பயப்படாத எங்க அம்மா இப்பெல்லாம் என்னமோ மாதிரி இருக்காங்க. கேட்டா சிரிச்சு ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடறாங்க. ஒரு நாள் கொரியர் ஒண்ணு வந்தது. படிச்சது எங்க அம்மா ரொம்ப கோவமாயிட்டாங்க. என்ன லெட்டர்னு கேட்டா ஏதோ டிஸ்கவுண்ட் லெட்டர் அது இதுன்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை நானே போய் தேடினேன். அந்த லெட்டர் குப்பை தொட்டில இருந்தது. யாருமே படிக்க முடியாத அளவுக்கு சுக்கு நூறா கிழிச்சு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ரெண்டு பேர் வீட்லேயும் நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ நடக்குதுன்னா கன்ஃபார்மாக நம்ம கல்யாணம் பற்றின பிரச்சனையாக தான் இருக்கும். என்ன ரமேஷ் இப்படி சொல்ற? யூ டோன்ட் வரி பிரீத்தி, அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்து சால்வ் பண்ணிடலாம். ரமேஷ், இன் கேஸ் நம்ம கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வாட் டு யூ சே? ஹே, அப்படிலாம் நடக்காது பிரீத்தி. அப்படி வந்ததுன்னா I'll go with your idea. Okay? ரமேஷ்,
பொறுமையா போ. ம்? அம்மா அம்மாடி டிஷு கதிரு என்னடா இப்பதான் போன அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? ஆபீஸ் போகலையா? பதில் வரல. நீ வா, நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். டிஷு 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 யா டிஷு யா 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 ஐயோ என் புள்ள எவ்வளவு அழகா சண்டை போடுறான். அப்படியே ஜாக்கி சான் மாதிரி இருக்கு. ஐயோ, கராட்டே போடுறது ஜாக்கி சான் இல்ல, ப்ரூஸ்லி. டேய், அது எந்த எலியா வேணா இருக்கட்டும்டா. எனக்கு என் புள்ளதான் எல்லாமே. பாரு அவன் எவ்வளவு அழகா கராத்தா போடுறான்னு. குட்டி, நீ போய் மாமா கிட்ட அடிச்சு காமி, அப்பதான் அவன் நம்பும். ஓடு 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 ஓடு. ஏய், ஏய், போ போ அந்த பக்கம். என்ன உன்னால அடிக்க முடியலன்னு பையனை வச்சு என்ன அடிக்கிறியா? ஐயோ கதிரு, நான் விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன். பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. உனக்கு ஏதோ என் மேல கோவம். உனக்கு என்ன அடிக்கணும்னு தோணுது, அதான் பையனை வச்சு என்ன அடிக்கிற. இதுக்கு நீ என்ன அடிச்சுட்டு போயிடலாம்ல. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, நீ ஆபீஸ்க்கு வேற போகல, கோவமா வேற வந்திருக்க. யார் மேல உனக்கு கோவம்? எல்லாம் அந்த திமிரு பிடிச்சவன். யாரா அந்த பொண்ணு? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு சுஜாதா. யாரு? நம்ம சுஜாதாவா? அவளை பத்திய தப்பா பேசுற? உனக்கு என்ன மரகர கழண்டு போச்சா? அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவன் நல்லவனா? அப்ப நான் கெட்டவனா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? இதோ இப்ப சொன்னே. இல்லடா, சுஜாதா நல்ல பொண்ணுன்னு தான் நான் அக்கா, சொன்னேன். இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க ரெண்டே பேர். ஒன்னு நானு, இன்னொன்னு சுஜாதா. அவன் நல்லவன், நீ சர்டிபிகேட் கொடுத்தா அப்ப நான் கெட்டவன் தானே அர்த்தம்? சீச்சி, இல்லடா கதிரு, நீயும் நல்லவன் தான். இல்ல 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 இல்ல, உனக்கு நிஜமாலுமே நான் நல்லவன் உன் மனசுல பட்டிருந்தா நீங்க ரெண்டு பேருமே நல்லவங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்கிட்ட கேட்டுக்கணும். ஐயோ. கேண்டியா நீ? சரிடா, நீயும் நல்லவன் தான். விஷயத்துக்கு வா. இல்ல இல்ல, நான் நல்லவனா நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். சொந்த அக்காக்கே நான் நல்லவனா கெட்டவனா தெரியல, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு எப்படி தெரியும் நான் நல்லவனு? கதிரு, நீயும் நல்லவன் தான்டா. ஆனா என்ன, யார்கிட்ட எப்போ எப்படி பேசணும்னு தெரியாம பேசுற. அவ்வளவுதான் உன் பிரச்சனை. அப்ப நான் விவரம் இல்லாதவங்கறியா? அப்பா, நான் வரல இந்த ஆட்டத்துக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்குள்ள அப்படி என்ன தாண்டா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சுஜாதா வாங்க, நான் டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஆபீஸ் போற வழி ஆன் தி வே. வேண்டாம், சாரி. நீங்க கிளம்புங்க, நான் பாத்து. இவ்வளவுதான் பிரச்சனையா? டாய், நீ கூப்பிட்ட உடனே உன் கூட அந்த பொண்ணு பைக்ல வரலன்னு இவ்வளவு கோவப்பட்டு திட்டுறல்ல. இதுவே அந்த பொண்ணு உன் கூட வந்திருந்தா அப்ப நீ என்ன சொல்லிருப்ப? பாரு, நான் கூப்பிட்ட உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு என் கூட பைக்ல வந்துட்டா, அவ மோசமான பொண்ணு அப்படின்னு மாத்தி பேசிருப்பல்ல. நான் கூப்பிட்ட பைக்ல ஏறாதனால எனக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா? இங்க பாருடா, இன்னைக்கு நீ கூப்பிட்டனு உன் கூட பைக்ல வந்தா அதை பார்த்துட்டு இருக்கிற எவனாவது ஒருத்தன் நாளைக்கு ஏன் கூட பைக்ல வான்னு கூப்பிடுவான். அது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சுஜாதா விவரமான பொண்ணு, அதான் உன் கூட வரல. அப்போ எனக்கு விவரமே இல்லைன்னு சொல்ல வரியா? இல்ல, அவளுக்கு அவ்வளவு விவரம் இருந்தா பைக்ல ஏற வேண்டியதானே? அப்படியே போட்டேன்னா ஏண்டா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் பைக்லயே சுத்திட்டு இருக்கியே. அசிங்கப்பட்டது நானு. அசிங்க சை, அவமானம் அவமானம் அவமானமா இருக்கு எனக்கு. ஏதோ 4 பேர் மூஞ்சில காரி துப்புற மாதிரி இருக்கு. ஊரே என்ன பார்த்து கை தட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கு. சை. டாய், நீ பண்ணது தப்புன்னு உனக்கே தெரியும்ல. அதான் உன் மனசை போட்டு கொடைன்னு கொடையுது. அந்த தப்ப மறைக்குதான் நீ சுஜாதா மேல குறை சொல்லிட்டு இருக்க. எவ்வளோ ஒருத்தி அவளை திட்டது உனக்கு புரியுது. ஆனா உன் தம்பி அவமானப்பட்டு வந்து நிக்கிறது உன் மரமண்டைக்கு ஏறல. அதான் மரமண்டன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எப்படி ஏறும்? ஏறாது, ஏறவே ஏறாது. இந்த பேச்ச மாத்திர வேண்டாம் வேண்டாம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நீ சொன்னதால தான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். என்ன அவமானப்படுத்துறவ எப்படி நல்ல பொண்ணா இருக்க முடியும்? டாய், இப்பவும் சொல்றேன், அவ நல்ல பொண்ணுதான். நீங்கிறதுனால தான் அவ பேசாம போயிருக்கா. இதுவே வேற ஒருத்த வந்து என் பைக்ல வான்னு கூப்பிட்டு இருந்தா செருப்பாலேயே அடிச்சிருப்பா. என் தம்பிங்கிறதுனால தான் பேச்சோட போயிருக்கா. அப்போ
அவன் என்ன செருப்பால அடிச்சிருக்கணும்னு சொல்றியா நீ? ஐயோ கதிரு, ஏன்டா இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, ஒரு பொண்ணுங்கிறவ தலை நிமிர்ந்து நடக்கலாம், கண்ணு நேரா இருக்கணும். அதுக்காக அலப்பாயக்கூடாது. கண்ணு அலப்பாஞ்சதுன்னா மனசு அலப்பாயும், மனசு அலப்பாஞ்சதுன்னா வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் தெரிஞ்சு விட அந்த சுஜாதா. நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியல. கதிரு, உனக்கு எல்லாம் புரியுது, ஆனா புரியாத மாதிரி. சரி பாலாஜி, நீ வா, நம்ம ப்ரூஸ்லி மாதிரி கராத்தே போடலாம். அத அம்மா சொன்னதுடா, ஆனா மாமா சொல்லிருக்கால ப்ரூஸ்லி தான் கராத்தே போடுவாங்க. வா நம்ம கராத்தே பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு நான் கால் பண்ணிட்டு என்ன விஷயம் கேட்டு மறுபடியும் நான் உனக்கு கால் பண்றேன், சரியா? பிரதீப் ப்ளீஸ். என்ன? ஓ, உன் கூட இருக்கும்போது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அதானே? பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு பர்த்டே தெரியுமா? ஏய், ஹாப்பி பர்த்டே. ஏய் ஏய் ஏய், இன்னைக்கு இல்லப்பா, நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக்கா? நல்ல வேலை முன்னாடியே சொன்னியே. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பர்த்டே பார்ட்டியை கொண்டாடிடலாமா? ஐயோ, உனக்கு பாண்டிச்சேரி விட்டு வேற இடமே தெரியாதா? அங்கதான் நீ என் கூட க்ளோஸா இருக்க. நானும் இந்த உலகத்தையே மறந்துடுறேன். இருந்துகிட்டே உலகத்தை மறக்கிறவன மகான்னு சொல்லுவாங்க. உனக்கும் அப்படி இருக்க ஆசை இல்லையா? அதுக்கு முன்னாடி நிறைய ஆசை இருக்கு. என்ன? இதுதான் நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. சோ நம்ம மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு gift வாங்கி தரணும். அப்போ ஒரு புடவை வாங்கி கொடுக்கவா? உங்க ஊர்ல புடவை தான் மறக்க முடியாத கிஃப்டா? புடவை வாங்கி கொடுக்கறது யூஷுவல் தான். வாங்கி கொடுக்கறவங்கள அந்த புடவை கட்டி விட்டா மறக்க முடியாதுல்ல. உன் பர்த்டேவை சொன்னேன். கட்டி விடுவ. அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டி விடு.